ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்டைல் ரெசிபீஸ். நாம் இன்றைக்கி சம்மர் ஸ்பெஷல் ஐஸ்கிரீம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது எப்படி சிம்பிளாக பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த கஸ்டர்ட் ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு 1 கிளாஸ் ஆஃப் மில்க் நான் பாயில்டு மில்க் எடுத்திருக்கேன். இது கூட 1/4 கப் சுகர் எடுத்துக்கோங்க. சுகர் மெல்ட் ஆனதும் நான் 3 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடரை பாலில் நான் கலந்து வச்சுருக்கேன். அதை இதில் நம்ம சேர்த்துருவோம். கஸ்டர்ட் மிக்ஸ் ஆட் பண்ணதும் ரொம்ப சீக்கிரமாகவே இது திக்காயிடும். அதனால் இதை கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நான் 1 கப் அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் தான் எடுத்திருக்கேன். இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கஸ்டர்ட் மிக்ஸையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கஸ்டர்ட் மிக்ஸை நீங்கள் ஆட் பண்ணதும் நல்ல ஒரு ஃபோமி கன்சிஸ்டன்சிக்கு வரும். நீங்கள் நல்லா கைவிடாமல் பீட் பண்ணிகிட்டே இருங்க. இது கூட நான் 1/4 கப் கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் ஐஸ்கிரீம் எசன்ஸ். உங்களுக்கு வேணும்னா ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் எல்லோ ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ இதை நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். கார்னிஷிங்காக நான் நட்ஸ் இது மேலே ஆட் பண்ணுறேன். இதை க்ளோஸ் பண்ணி நான் ஹோல் நைட் இது ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். நெக்ஸ்ட் டே பார்த்தோம்னா இது மாதிரி நல்லா செட் ஆகிருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு க்ரீமியாக இருக்குன்னு. அவ்வளோதான், நம்மளோட ஐஸ்கிரீம் ரெசிபி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.